ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கும் விளக்கூர் அமைந்திருக்கும் வெறியப்ப சாமி வரலாறும் அது பிறந்த ரகசியமும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வெறியப்ப சாமி வழிபாடு பார்த்துட்டே இருங்க. இது வரைக்கும் எந்த யூடியூப்லும் வராத வெறியப்ப சாமி வரலாறு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதிகம் சாமி வரலாறு தெரியாது நிறைய பேருக்கு. அதாவது என்னோடய குலதெய்வம் வெறியப்ப சாமி, அது வரலாறு நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரலாறு சொல்கிறேன், பார்த்துக்குங்க. 2000 வருஷத்துக்கு மேலே பழமையானது தான் வெறியப்ப சாமி. இது எந்தெந்த ஊரில் வெறியப்ப சாமி கோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், கேட்டுக்குங்க. நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் தவிர வேறு எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்கிறோம், கேட்டுக்குங்க. சத்தியமங்கலம் காடு, அது சுற்றி இருக்க கிராமம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, விழுப்புரம், நாமக்கல், செஞ்சி, இது போல் எனக்கு தெரிஞ்சு ஏரியாலெலாம் வெறியப்ப சாமி இருக்குது. ஆனால் அதிகமாக அது முதல்ல உருவான இடம்னா திருவண்ணாமலை கிரிவலம் கீழே காட்டுப்பகுதியில் தான் இருக்குது. அது எங்கேன்னு அக்யூரேட்டாக இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இவ்வளோ கண்டுபிடிச்சேன் நான். அது ஒரு நாள் கண்டுபிடிச்சி வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ அது வரைக்கும் பார்த்துக்குங்க. இல்லை வெறியப்ப சாமி இது எங்கள் ஊர்லேயே இருக்குது அப்படின்னு நான் சொன்ன ஊர் இல்லாமல் ஊர் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இவர் பிறந்த ரகசியமாக அது எப்படி பிறந்தார் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கிராமப்புற நம்பிக்கைகள் வெறியப்ப சாமி போன்ற காவல் தெய்வம் பற்றி பல கதை சொல்கிறாங்க. அதில் அதிகமாக மும்மூலியாக சொல்கிற கதை எதுன்னா சிவன் அவதாரம். இது எப்படி நான் சொல்கிறேன்னா, சிவன் கோவப்படக்குள்ள நெற்றிக்கண்ணில் நெருப்பு துளியை அதுலேருந்து உருவானது தான் வெறியப்ப சாமி. அதனால தான் அந்த கோபமும் அந்த வீரமும் சிவன் போல் இருக்கும். எக்ஸாம்பிள் எப்படின்னா, கருப்பு சாமி இவர் கூட சங்கிலி கருப்பு சாமி, அப்போ இந்த என்ன சொல்கிறது பைரவர்லாம் இருக்காங்களே, அது போல் இவரும் ஒரு பைரவர் போல் தான் வெறியப்ப சாமியும். சிவன் அருளால் இருக்கிறதால சிவன் அருளால் பிறந்தவர் இவர். அதிகமாக இந்த காடு காப்பதற்காக வந்த தெய்வம்னு சொல்லுவாங்க. ஊரை காப்பதுக்கு காவலர் சொல்லுவாங்க இவங்க வெறியப்ப சாமியை. இப்படி தான் பூமியில் பிறந்தார் அவர். மெயினாக எப்படி பிறந்தாருன்னா, சிவன் நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பு துளி கீழே அந்த துளியில் உருவானவர் தான். அதாவது வீரபத்திரர் உருவாகிருப்பாங்களே, பார்த்துருப்பாங்க, நிறையா கதை பார்த்துருப்பாங்க. ஆனால் வெறியப்ப சாமி கதை தெரியாது. அதனால தான் அந்த கதை உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் நான். அப்படியே வெறியப்ப சாமி அது அடையாளம், அங்கே அடையாளம் எப்படின்னா இருக்குன்னா, வெறியப்ப சாமி ஈஸியாக சொல்கிறப்ப இருக்கும் அடையாளம். பெரிய தாடை, பெரிய மீசை, தாடி. சில இதில் தாடி இருக்கும், சில இதில் இருக்காது. மீசை பெருசாக இருக்கும், கையில் பெரிய அருவாள் இருக்கும், இல்லை வேல் இருக்கும். பக்கத்தில் பெரிய குதிரை இருக்கும், வெள்ளை குதிரை, சிவப்பு கண்கள், அப்புறம் வீரமுகம். அப்படியே என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கு அப்படியே கோபமாக வைப்பார். தலையில் கிரீடம் இருக்கும், இல்லைன்னா ஒரு வெள்ளை துண்டு கட்டியிருப்பார். இதுதான் இவர் அடையாளம். இப்படி இருக்கும்போது சிவன் அம்சம் என்று நிறைய பேர் சொல்கிறாங்க. சில கிராமங்களில் காட்டுப்பகுதி, இல்லைன்னா ஊர் எல்லை, பெரிய மரத்தடி கீழே இல்லை இதெல்லாம் வச்சு வழிபடுவாங்க வெறியப்ப சாமியை. ஆனால் ஐயனார் சாமி, கருப்பு சாமி கோயிலில் சில கோயிலில் வெறியப்ப சாமியை வச்சு கும்பிடுவாங்க. நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இவர் பிறந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு சொன்ன மாரி சிவனோட 3ஆம் கண் நெருப்பு இருக்குல்ல, நெருப்பு சக்தியில் பிறந்து கோப சக்தி தான் வெறியப்ப சாமி. அசுரர்களை அழிக்க வந்த வீர ரூபம் தான் இவர். வீரபத்திர போல இவரும் உக்கிரமான தெய்வம் தான் வரும். உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன், ஒவ்வொரு டீட்டில் சொல்லிகிட்ருக்கேன், கஷ்டப்பட்டு ஒன்று கண்டுபிடிச்சேன். இவர் அருகில் இருக்க அம்மன் சிலை சொல்கிறோம்ல, பக்கத்தில் அம்மன் சிலை இருக்கும். அம்மன் சிலைன்னா தெய்வம் எது தெரியுமா? எல்லா கோவில்லையும் ஒரே சிலை இருக்காது. சில கோவிலில் மாரியம்மன், காளியம்மன், இல்லை சக்தி அம்மன், இல்லை ஓலாண்டார் இருப்பாங்க. ஆனால் எங்கள் சாமி பக்கத்தில் ஓலாண்டார் வச்சுருக்கோம் நாங்கள். இவர் அருகில் சங்கிலி கருப்பன் சாமி இருப்பார். நான் சொல்லியிருந்தேன்ல, அதே போல் சங்கிலி கருப்பன் இருப்பார். இவருக்கு என்னென்ன பேர் இருக்குதுன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. வெறியப்ப சாமிக்கு வெறியப்பர் சாமி, காட்டு சாமி, வீரசாமி, ஆதிசாமி, மலைக்காவல் சாமி, வெறியாயி, காட்டு வெறியாயி, மரும வெறியாயி. வெறியப்ப சாமின்னு சொல்கிறோம்ல, அது வெறியாயின்னு கூட ஒரு சில இடத்துல கும்பிட்டுருக்குறாங்க. இதுலேயே சொன்ன லிஸ்ட்லேயே வெறியப்ப சாமி நாங்கள் கும்பிட்டுருக்கோம். ஆதிசாமி கேள்விப்பட்டுங்களா? ஆதிசாமினா ஆதி காலத்துலேருந்து நம்ம முன்னோர்களை கும்பிட்டுறது பேர் தான் ஆதிசாமி. அதை தான் வெறியப்ப சாமின்னு சொல்கிறோம். வெறியப்ப சாமின்னு எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, வெறி என்னன்னா கோபம். நம்ம சாமிக்கு தப்பு பண்ணால் கோபம் அதிகமாக வரும். அதுதான் வெறியப்ப சாமின்னுது. முதல்ல வெறியப்ப சாமி காட்டுக்குள்ளே தான் இருந்தது. நிறைய ஊரில் நோய் தொற்று, இந்த பயம், நிறைய பிரச்சனை வந்தவொடனே சாமிகிட்ட தான் போய் வேண்டுவாங்க. அந்த வேண்டுதல் அதிகமாகக்குள்ள என்ன ஆச்சுன்னா, வெறியப்ப சாமியை ஊருக்குள்ளே கொண்டு வழிபட ஆரம்பித்தாங்க. இப்படி தான் நம்ம வெறியப்ப சாமியை வழிபட ஆரம்பித்தோம். ஆனால்
நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா திருவிழா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பல வருடங்களுக்கு பிறகு 30 வருடங்களுக்கு பிறகு திரும்பியும் திருவிழா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் பெரியப்ப சாமி சிலை செஞ்சு எடுத்து வந்து வச்சுருக்கோம். அந்த சிலை செஞ்சு வச்சு பூஜை நடந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமாக அது திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடுறது உங்களுக்கு வீடியோ பிடிச்சி நான் போடுவேன். நல்லா பார்த்துட்டே இருங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி தான் இவர் சிவன் ரூபம். சிவன் அம்சத்தால் பிறந்ததால் இவர் சிவன் ரூபம். பைரவர் எப்படி உக்கிரமான தெய்வம்னு சொல்கிறோமோ சிவனால் பிறந்தவர்னு, சிவன் எடுத்த மறு அவதாரம் போல தான் இது வீரியப்ப சாமி. நல்லா பவர்ஃபுல் சாமி. அனைவரும் வந்து வேண்டிக்குங்க. வேண்டந்த உடனே நடக்கும். காவல் தெய்வம். ஆனால் ஒன்று, தப்பு செஞ்சால் தண்டனை உண்டு. எங்கள் ஊரில் வந்து என்னோடய குலதெய்வம் வரலாறு தெரிஞ்சுக்கன்னு எனக்கு ஆசை. அதனால் எடுத்து நான் உங்களுக்கு போட்டுன்னுக்கிறேன். நீங்களும் உங்கள் சாமி வரலாறு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு தெரியல, இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா உங்களோட குலதெய்வம் வரலாறும் நான் இதே யூடியூப் சேனல்லே நான் உங்களுக்கு போடுவேன். உங்கள் குலதெய்வம் பேர் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து அதோட வரலாறு வந்து உங்களுக்கு முழுசாக நான் சொல்ல முடியும். அதே போல் வந்து கமெண்டில் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஊர் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த ஊரை மென்ஷன் பண்ணி இந்த வீடியோ நான் போடுறேன். ஏன்னா வரலாறு முக்கியம். தெய்வம் ஒன்று தான், பேர் தான் வேறு. மீண்டும் சொல்லுகிறேன். ஓம் நம சிவாய. விரைய பிறக்க பயம் ஏன்.